Hello students, welcome to Neonlight channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 11th standard quantum mechanical model of atom இந்த லெசன்ல எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இல்லனா சேனலுக்குள்ள போய் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அப்படிங்கிற இந்த லெசனில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த ஹாஃப் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் அப்புறம் ஃபுல்லி ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் இதோட ஸ்டெபிலிட்டியை பார்க்கும்போது அந்த சிமெட்ரி ஆஃப் த ஆர்பிட்டால்ஸு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இது ரெண்டு தான் அந்த ஸ்டெபிலிட்டிக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே சிமெட்ரி பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். இஃப் 2 or more electrons with the same spin are present in degenerate orbitals, there is a possibility for exchanging their positions. அதாவது degenerate orbitalsனா உங்களுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் இது எல்லாமே அதில் சப்பாட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அதை பார்த்து px, py, pz அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை வந்து நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா, அது சேம் ஸ்பின்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் அந்த எலக்ட்ரான்கள் வந்து அதோட பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ்டு எனர்ஜியை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனாக்கா அதுக்கு அதனால ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்கிறோம். டியூரிங் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் த எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் and the released energy is called exchange energy. If more number of exchanges are possible, more exchange energy is released. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்துச்சு அப்படின்னாக்கா அப்போது எனர்ஜி வந்து அதிகமாக என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் ஹாஃப் ஃபில்ட் அண்ட் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன்ஸ். அப்போது இது எங்கே இந்த எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப மோஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னாக்கா எப்போ எந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தால் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய டீஜெனரேட் ஆர்பிட்டல்ஸில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ குரோமியத்தை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? ஏஆர் அதாவது ஆர்கான் 3d5 4s1 அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்னா ஏ வந்து 4sல 2 எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3dல வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகணும். அந்த மாதிரி ஆகும்போது ஸ்டெபிலிட்டிக்காக என்ன செஞ்சிடுது? 4sல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எங்கே வந்துடுது? 3d ஆர்பிட்டலுக்கு வந்துடுது. அதனால் 4sல 1 இருக்கும், 3dல எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். இதுதான் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஸ்டெபிலிட்டி ஏன் இந்த மாதிரி ஃபில் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? அந்த ஸ்டெபிலிட்டியை மேக் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3d ஆர்பிட்டால் அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறதுனால இது எப்படி இருக்கும்? ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். ஒவ்வொரு டி ஆர்பிட்டல்லையும் என்ன ஆகும்? ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து அதில் இருக்கும். சேம் ஸ்பின்லையும் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போது இதில் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படின்னா 10 பாசிபிள் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறான். 10 விதமான எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இதில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே வந்து 4s2 ஃபில் ஆகிட்டு 3dல 4 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே குரோமியத்துக்கு எப்படி எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன் இதுதான் இல்லையா? ஆனால் ஒரிஜினல் ஆஸ் யூஷுவலாக நடக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் 3d5 4s1. ஆனால் நம்ம ரூல் படி எக்ஸ்பெக்டட் பண்ணுறது எப்படி? 3d4 4s2 அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம்? கான்ஃபிகரேஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் இது என்னன்னாக்கா இதில் எக்ஸ்சேஞ்ச் எத்தனை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 6 எக்ஸ்சேஞ்சு தான் இதில் நடக்கும். அப்போது 10 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது தான் எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகும். அதனால் அப்போது ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எப்படி இது ஃபில் ஆகும்? 3d5 4s1 அப்படின்னு தான் இது ஃபில் ஆகும். அதனால தான் குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அதிகமாகும் போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது, அதிகமாகுது. அப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
என்ன செய்யுது? ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அதை நீங்கள் பிக்சராக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கான்ஃபிகரேஷன் 3D5 4S1 அந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் 5 டிவிஷனாக பிரிச்சிருக்கு இல்லையா டி ஆர்பிட்டால், அதில் லாஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறதோட அதுக்கு முன்னாடின்னு இந்த 4 எலக்ட்ரான்களோட எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 4 எக்ஸ்சேஞ்சஸ் இதில் நடக்கும். இப்போ நாம் இன்னொரு எலக்ட்ரானை செகண்ட் எலக்ட்ரான்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் 3 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்புறம் அடுத்த எலக்ட்ரான்லேருந்து நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அடுத்த எலக்ட்ரான்லேருந்து கன்சிடர் பண்ணும்போது 1 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஸோ நீங்கள் என்னது 4 + 3 + 2 + 1 that is equal to 10. அப்போ ஓவரால் எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் எத்தனை நடக்குது? 10 எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. அதே நம்ம வந்து 3D4 4S2 அப்படிங்கிற கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் ரைட் சைட் பாருங்கள். ரைட் சைட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் டி ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான் தான் அப்போ இருக்கும்? 4 தான் இருக்கும். அப்போ 4 இருக்கும்போது நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது 3 எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்லேருந்து அடுத்த எலக்ட்ரான் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 2 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும் இல்லையா? எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் 1 தான் நடக்கும். அப்போ 3 + 2 + 1 அப்போ 6 எக்ஸ்சேஞ்சஸ் தான் நடக்கும். அப்போ எதில் எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுல தான் எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகும். எதில் எனர்ஜி அதிகமாக ரிலீஸ் ஆகுதோ அதில் தான் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் குரோமியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆர்கான் 3D5 4S1 அதுதான் வந்து ஒரு கரெக்டான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, the exchange energy is the basis for Hund's rule. Hund's ruleக்கான பேசிஸே வந்து இந்த exchange energy தான், which allows maximum multiplicity, that is electron pairing is possible only when all the degenerate orbitals contain 1 electron each. எப்போ வந்து இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், Hund's ruleல மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டியை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? ஒரு ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீஜெனரேட் ஆர்பிட்டால் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது PDF இந்த மாதிரி ஆர்பிட்டால்ஸ் நம்ம எடுக்கும்போது அதில் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு எலக்ட்ரான் எல்லாத்துலேயும் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னாகும்? எலக்ட்ரான் பேரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஹன்ஸ் ரூல் சொல்லுது. இதுக்கு பேசிக்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியை பேசிக்காக வச்சு தான் அவர் என்ன செஞ்சுருக்காரு? சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வந்து உங்களுக்கு இந்த லெசன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புது யூனிட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.